ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்தில் டக்குன்னு செய்யக்கூடிய மிளகாய் சட்னி எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். பழசு ஆக இந்த சட்னியோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சூடான இட்லி, தோசை, சப்பாத்தி, தயிர் சாதத்துக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்குங்க. வாங்க இப்போ இந்த டேஸ்டியான மிளகாய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. இந்த சட்னி செய்கிறதுக்கு வெதுவெதுப்பான சூட்டில் 16 அளவுக்கு வரமிளகாய் வந்து எடுத்து 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேங்க. மிளகாயை ஊற வச்சு செய்யும்போது சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த வரமிளகாயை வந்து நம்ம மீடியம் சைஸ் ஜாரில் சேர்த்துக்கிறேங்க. இந்த வரமிளகா கூட 12 அளவுக்கு பூண்டு பல் சேர்த்துக்கலாங்க. சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேங்க. வெல்லம் சேர்க்கும் போது இந்த சட்னியோட டேஸ்ட் வந்து இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கும். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இனி இந்த சட்னியை வந்து நம்ம தாளிப்பு சேர்த்துடலாங்க. தாளிக்கிறதுக்கு 1 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த சட்னி நல்லெண்ணெயில் தாளித்தா தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்ச பூண்டு வரமிளகா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். வரமிளகாயோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி சட்னி பார்க்குறக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குதுங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த சட்னி வந்து நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போதாங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். 10 நாள் ஆனால் கூட கெட்டு போகாது. சட்னி வந்து பழசாக டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மிளகாய் சட்னி கூட நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு இன்னுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல சுட சுட இட்லி, தோசை, பணியாரம், சப்பாத்தி, தயிர் சாதத்துக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் நான் செஞ்ச அளவுகள் படி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம்புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.